ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ்பின் ஷகிலா கிச்சன். நம்ம ஜோஸ்பின் ஷகிலா கிச்சனில் கடல் மீன் குழம்பு, ஜிலேபி மீன் வறுவல், அதோடு கீரை பொரியல், இட்லி, சாதம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம், வெந்தயம் போட்டுக்கலாம், 3 வெங்காயம் சாப் பண்ணி சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதோடு 2 கட்டி பூண்டை உரித்து சேர்த்துக்கணும். நல்லா பொன்னிறம் மாற நல்லா வதக்கி விடுங்க. அதோடு 4 தக்காளி சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா குழைய வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்குங்க. அதோட 3 பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாரி சேர்த்துங்க. அதோடு கல்லுப்பு ஆட் பண்ணிங்க. அதோடு நல்லா குழைய வதங்கணும். சாப்பாடும் ஒலை போட்டாச்சு, பொங்கி வந்தாச்சு. நான் அந்த ஜன்னல் மேலே வச்சுக்கிற லெமன் என்னான்னு நினைக்கிறீங்கன்னா, அது பூச்சிங்கெல்லாம் வராது. அதனால் நம்ம ஜூஸ் புழிஞ்சிட்டு வேஸ்ட்டாக இருக்க லெமனை அங்கே வச்சுக்கிறேன். அதோடு தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் குழம்பு மிளகாத்தூள் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து ஏற்கனவே நம்ம சேனலில் குழம்பு மிளகாத்தூள் இருக்குது, அதை பார்த்துக்குங்க. குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்குன்னு வதக்கி விடுங்க. அதோடு புளியை 2 நெல்லிக்காய் சைஸ் புளியை கருப்பு புளி தான் நான் மீன் குழம்பு போடுவேன். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதையும் சேர்த்து வடிகட்டி வச்சுக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாரி, எங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சேர்த்துக்கினேன். நல்லா அல்டிமேட்டாக புதன்கிழமை சமையலாக நான் இன்றைக்கி இதை செய்தேன். சாப்பாடும் வடித்தாச்சு. குழம்பும் நல்லா கொதிச்சாச்சு. நல்லா குழம்பு சுண்டி நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்காச்சு. அதோடு மீனும் எடுத்துக்காச்சு. கடல் மீன் தான். பாறை மீன் தலை துண்டுகள், அதோடு சங்கரா மீன் சேர்த்துக்கலாம். நல்லா மீன் போட்டு 10 நிமிஷம் சிம்மிலே கொதிக்க விடுங்க. ரொம்ப போட்டோன்னே இறக்கக்கூடாது. எப்போவுமே மீன் நல்லா கொதிக்கணும். நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்குள்ளே நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். மீனும் கொதிச்சாச்சு. அதோட ஜிலேபி மீன் வாங்கிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் தான். அது எங்கள் வீட்டுக்காரர் தான் க்ளீன் பண்ணுறாரு. தோலெல்லாம் உரித்து எடுத்துக்கலாம். ஜிலேபி மீன் ஏரி மீன் தான் இது. எங்கள் பக்கத்தில் இருக்கிற ஏரி மீன் தான். அதை கொடுத்தாங்க. நாங்கள் வாங்கி அந்த மேலே இருக்கிற தோலெலாம் எடுத்து க்ளீன் பண்ணி செய்கிறேன். நம்ம ஜிலேபி மீனில் தோல் எடுத்ததாக தான் டேஸ்ட்டு சூப்பராக. அந்த ஏரி ஸ்மெல்லே வரல. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அலசு சிரமம் தான், ஆனால் சாப்பிட்றப்போ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா பெரிய சைஸ் மீன் தான். எங்கள் வீட்டுக்காரர் எப்படி தோல் அதுமாரி நம்ம தலைப்பகுதியில் ஒரு கீரல் போட்டு தோல் உரித்தாலே வந்துடும் நம்மளுக்கு. அந்த சேறு ஸ்மெல்லு, ஏரியுடைய சேறு ஸ்மெல்லாம் நம்மளுக்கு வராது. நான் புதன்கிழமை சமையல் இப்படி தான் எங்கள் வீட்டில் போச்சு. உங்கள் வீட்டில் எப்படி போச்சுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு அந்த குடல்லாம் எடுத்துடலாம். கஷ்டம்தான் அது க்ளீன் பண்ணுறப்போ. ஆனால் செய்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோடு எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. தோல் உரித்து க்ளீன் பண்ணியாச்சு. அதோட உப்பு மஞ்சத்தூள் போட்டு உரசியாச்சு. நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா. நாங்கள் எப்போவுமே கறி மீன்லாம் நல்லா சுத்தமாக தான் நாங்கள் கழுவோம். பார்க்குறப்பே எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏரி மீன் மாதிரியே தெரியாது. கறி மாதிரி மீன் மாரியே தெரியாது. நல்லா கறி மாதிரியே தெரியுது. இதே மாதிரி நீங்களும் க்ளீன் பண்ணி பாருங்கள். வறுக்கிறது அந்த தலையெல்லாம் கட் பண்ணி போட்டோம். வால் துண்டுகள் மட்டும் போட்டோம். வறுக்கிறதுக்கு மட்டும்தான், குழம்புக்கெல்லாம் இல்லை. க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அதோடு தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதோட கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் 2 ஸ்பூனு. அதோட இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் தலை ஃபுல்லாக எல்லாமே கட் பண்ணி போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ்.
வெறும் வாளுக துண்டுகள் மட்டும் தான் போட்டேன். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். டைரக்ட் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் செய்து ஸ்டோர் பண்ணிட்டானாலும் 1 வாரம் ஆனாலும் ஃப்ரிட்ஜில் கெட்டு போகாது இருக்கும். நீங்கள் செய்து ஸ்டோர் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சிடலாம். வெளியே வச்சுட்டு அப்புறம் பொரிச்சிக்கலாம். அதோட கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். நல்லா பிசைனா அதோட லெமனை வந்து ஒரு 3 பாதி வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் லெமனை. எந்த கவுச்சு ஸ்மெல்லு எதுவுமே வரல, அந்த ஏரி ஸ்மெல்லு எதுவுமே வரல. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஹெல்த்தியான வீடியோ பார்க்கணும் எங்கள் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. அதோடு வந்து எண்ணெய் வந்து ஆயிலை வந்து சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து மீனுடைய மசாலா பிரிஞ்சு வராத இருக்கும். மீனுடைய எண்ணெய் அடிச்சுன்னு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியே நீங்கள் செய்து பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பசங்கள்லாம் எங்கள் வீட்டு எங்கள் பொண்ணு எங்கள் பையனும் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. அது 2 பாக்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டு மறுநாள் வந்து நாங்கள் செய்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக இருந்தது. 1 வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. இதேமாரி வந்து வறுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 மணி நேரம் வெளியே எடுத்துகிட்டு செய்தால் மீன் வந்து அந்த மீனில் மசாலா வந்து உதிராத நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். தேவைனாலே தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் தான் நான் வந்து மீன் பொரிப்பேன், மீன் குழம்பு வைப்பேன். நல்லா 6 துண்டு 7 துண்டுகளை வச்சு நல்லா வந்து அதோடு வந்து மீன் குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. கொத்தமல்லியும் தூவி இறக்கலாம். சூப்பராக அருமையான அல்டிமேட்டான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து கீரை, மீன் வறுவல், மீன் குழம்பு செய்து சாப்பிட்ணுன்னு ஆசை இருந்துச்சு. அதனால தான் செய்தேன். இது வந்து எங்களுடைய ஹாஸ்டல்லாம் வந்து நாங்கள் ராயபுரத்தெல்லாம் படிக்கிறப்போ இவங்க தான் எங்களுக்கு செய்து கொடுப்பாங்க. அதை ட்ரை பண்ணி பார்த்தேன் இன்றைக்கி. எனக்கு ரொம்ப காய்கறி சாப்பிட்ட திருப்தி, மீனெல்லாம் சாப்பிட்ட திருப்தி எனக்கு கிடச்சிது. நீங்களும் செய்து பாருங்கள். மீன் கண்டிப்பாக வந்து எதனா ஒரு காய்கறி சேர்த்து இல்லை கீரைகளோ சேர்த்து சாப்பிடுங்க. ரொம்ப ருசியாக இருக்கும். தேங்காயெல்லாம் எதுவும் போடாத தான் நான் செய்தேன். அதாவது மீனும் பொரிச்சாச்சு. எடுத்துடலாம். நல்லா திருப்பி போட்டு அந்த வால் பகுதியில் கூட அந்த மேலே வந்து எடுத்து போட்டு செய்தால் தான் நம்மளுக்கு வந்து எல்லா பகுதியும் வந்து வெந்து கிடைக்கும். அதோடு தம்பிக்கும் சாப்பாடு வந்து குழம்பு ஊற்றி மீன் துண்டு வச்சு மீன் வச்சு சாப்பாடும் அவனுக்கு லஞ்சு கட்டியாச்சு. அதோடு வந்து கீரை பொரியெல்லாம் அவனுக்கு செய்ய முடியல. அதோடு வந்து நம்ம கீரை வந்து நல்லா ஒரு 5-6 டைம் மண் தூசி இல்லாத கழுவிட்டு முழுசாகவே ஆஞ்சி வச்சாச்சு. ஏற்கனவே அதை கழுவிட்டு சிசரால் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் பொறுமையாக தான் நான் வந்து தம்பிக்கு வந்து கீரை கொடுத்து அனுப்பலை. நாங்கள் வந்து மதியம் வந்து காலைல சாப்பிட்றதுக்காகவும் நான் செய்தேன்னா அவனுக்கு அவசரம் டைம் ஆட்டோ வந்ததுனால டக்கு டக்குன்னு செய்து மீன் வறுவல், மீன் குழம்பு செய்து கொடுத்து அனுப்பியாச்சு. கீரையை வந்து குட்டியாக நான் கட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நான் பொரியல் பண்ணுறப்போ சூப்பராக இருக்கும். தேங்காயெலாம் நான் எதுவுமே போடாத தான் செய்கிறேன். நீங்களும் செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு மீன் 2வது பேட்ச் மீனும் போட்டு பொரிச்சாச்சு. அதோடு இட்லியும் ஊற்றியாச்சு. தம்பிக்கு அந்த சாப்பாடே ஊற்றி அனுப்பிட்டான். தோசை ஊற்றி அனுப்பினான் அவனுக்கு. அதோடு இட்லியும் ஊற்றி வச்சாச்சு. கருவேப்பிலை வந்து ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை மேலே மீன் மேலே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 2 வெங்காயம் சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்குவதுன்னு வதக்கி விடலாம். அதோடு இஞ்சி
பூண்டை வந்து நல்லா இடித்து சேர்த்துக்கலாம் இடிக்கல்ல. அதோட காஞ்ச மிளகாவை 2 துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடலாம். நல்லா பொன்னிறமாக ஆயாச்சு. உப்பு சேர்த்துக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விடுங்க. அதோடு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தா கீரையை ஆட் பண்ணிக்கலாம். அதோடு நல்லா வதக்கி விடலாம். அதோட இட்லி வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு தான் வச்சிட்றேன். சுட சுட ஆவி பறக்க இட்லி, பஞ்சு மாதிரி இட்லி. அதோடு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. தலை தலைன்னு மீன் குழம்பு. சாப்பாட்டுக்கும் இட்லிக்கும் சேர்ந்த மாதிரி தான் நான் குழம்பு வச்சேன். அதேமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்க. அதோடு வந்து மீன் வறுவல், அதோட கீரை பொரியல் வச்சு எங்கள் வீட்டுக்கார் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சாச்சு. நான் வந்துட்டு சாப்பாடே காலைல போட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாதம் போட்டுக்கினேன். சுட சுட ஆவி பறக்க சாதம், அதோட மீன் குழம்பு. இட்லிக்கே பாதி மீன் குழம்பு காலி ஆயிடுச்சு. மீன் குழம்பு சேர்த்துக்கலாம். அருமையாக நல்லா திக்காக சூப்பராக கலர்ஃபுல்லான மீன் குழம்பு, மீன் வறுவல், அதோட கீரை பொரியல் வச்சு நம்ம வந்து லஞ்சை வந்து சூப்பராக அருமையாக முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டு புதன்கிழமை சமையல் வந்து இப்படி தான் போச்சு. உங்கள் வீட்டில் என்ன சமையல் போச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு வந்து என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுங்க. விடாமுயற்சியோடு நான் போட்டுங்கிறேன். நான் என்னுடைய சேனலை பார்த்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வச்சு சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்தது. ஓகே, பாய்.